சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் கனமழை. வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்தது. மீட்பு பணிகள் நடப்பதால் விழுப்புரம் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்றும் விடுமுறை அறிவிப்பு. புதுச்சேரியில் 17 பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்து உத்தரவு. வெள்ளம் அதிகம் பாதித்த பகுதிகளில் அரையாண்டு தேர்வு எழுத முடியாத நிலை இருந்தால் ஜனவரியில் தேர்வு. மற்ற பகுதிகளில் திட்டமிட்டபடி வரும் 9ஆம் தேதி தேர்வு தொடங்கும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவிப்பு. பாதிக்கப்பட்டிருக்கின்றதோ, எந்தெந்த மாவட்டத்திலும் அதிகமான பாதிப்பு இருக்கின்றது, அரையாண்டு தேர்வு எழுத முடியாத சூழ்நிலை இருக்கின்றதோ, ஒரு எக்ஸாமோ 2 எக்ஸாமோ எழுத முடியாமல் போனது என்று சொன்னால் அதுவும் சேர்த்து ஜனவரி மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் எதெல்லாம் விடுபட்டு போன ப்ராக்டிக்கல் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, விடுபட்டு போன தியரட்டிக்கல் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அது ஜனவரி மாதம் நடத்தப்படும். வெள்ளத்தால் இடையார்பாளையத்தில் உடைந்த பாலம். கடலூர், புதுச்சேரி இடையே மாற்றுப்பாதையில் போக்குவரத்து. சேலம் ஏற்காடு சாலையில் 3 நாட்களுக்கு பின் வாகனங்களுக்கு அனுமதி. முதற்கட்டமாக இலகுரக வாகனங்கள் சென்று வருகின்றன. வடசென்னை வளர்ச்சிக்காக 1383 கோடியில் 108 திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மக்களின் விருப்பங்களை வைத்து திட்டங்களை தீட்டி வருவதாக பெருமிதம். அரசின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால் பெஞ்சல் புயல் பாதிப்புகள் குறைந்ததாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளக்கம். அவதூறு பரப்பி ஆதாயம் தேட சிலர் மலிவான அரசியலில் ஈடுபடுகிறார்கள் என குற்றச்சாட்டு. அல்லல் படக்கூடிய மக்களுடைய வேதனைகளை அவதூறு பரப்பி ஆதாயம் தேடலாம்னு சிலர் மலிவான அரசியலில் ஈடுபடுறாங்க. மழை காரணமாக மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்ட மக்கள் வெளியேற்றப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் புகார். இயல்பு நிலை திரும்பும் வரை மக்களுக்கான அனைத்து தேவைகளும் தடையின்றி கிடைக்க திமுக அரசு உறுதி செய்ய வலியுறுத்தல். அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்க எதிர்ப்பு தெரிவித்த விண்ணப்பம் மீது ஓபிஎஸ் உள்ளிட்டோரின் கருத்துக்களை கேட்க வேண்டும். 4 வாரத்தில் முடிவெடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உயர்நீதிமன்றம் ஆணை. கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 14 பேரை சிறைபிடித்த இலங்கை கடற்படை. 2 படகுகளையும் பறிமுதல் செய்து விசாரணை. ஹைதராபாத்தில் புஷ்பா 2 திரைப்படம் பார்க்க அல்லு அர்ஜுன் வந்தபோது கூட்ட நெரிசல். கணவர் மற்றும் குழந்தைகளுடன் வந்த பெண் உயிரிழந்த சோகம். மகாராஷ்டிர முதலமைச்சராக இன்று பதவியேற்கிறார் தேவேந்திர பட்னவிஸ். பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்கின்றனர். அசாமில் உணவகங்கள், பொது இடங்களில் மாட்டிறைச்சி பரிமாறவும் சாப்பிடவும் தடை. மீறினால் 3 முதல் 8 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை என எச்சரிக்கை. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக PSLV C-59 ராக்கெட் ஏவுதல் கடைசி நேரத்தில் ஒத்திவைப்பு. சூரிய ஆய்வுக்காக இன்று ஐரோப்பிய நிறுவனத்தின் 2 செயற்கைக்கோள்களுடன் ராக்கெட் பாயும் என இஸ்ரோ அறிவிப்பு. போதைப் பொருள் வியாபாரிகளுடன் தொடர்பு. நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் துக்ளக் உட்பட 7 பேருக்கு 15 நாள் நீதிமன்ற காவல் விதித்தது அம்பத்தூர் நீதிமன்றம். ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்தது.
மீட்பு பணிகள் நடப்பதால் விழுப்புரம் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்றும் விடுமுறை அறிவிப்பு. புதுச்சேரியில் 17 பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்து உத்தரவு. வெள்ளம் அதிகம் பாதித்த பகுதிகளில் அரையாண்டு தேர்வு எழுத முடியாத நிலை இருந்தால் ஜனவரியில் தேர்வு. மற்ற பகுதிகளில் திட்டமிட்டபடி வரும் 9ஆம் தேதி தேர்வு தொடங்கும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவிப்பு. எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றதோ, எந்தெந்த மாவட்டத்திலும் அதிகமான பாதிப்பு இருக்கின்றது, அரையாண்டு தேர்வு எழுத முடியாத சூழ்நிலை இருக்கின்றதோ, ஒரு எக்ஸாமோ 2 எக்ஸாமோ எழுத முடியாமல் போனது என்று சொன்னால் அதுவும் சேர்த்து ஜனவரி மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் எதெல்லாம் விடுபட்டு போன ப்ராக்டிக்கல் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, விடுபட்டு போன தியரட்டிக்கல் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அது ஜனவரி மாதம் நடத்தப்படும். வெள்ளத்தால் இடையார்பாளையத்தில் உடைந்த பாலம். கடலூர் புதுச்சேரி இடையே மாற்றுப்பாதையில் போக்குவரத்து. சேலம் ஏற்காடு சாலையில் 3 நாட்களுக்கு பின் வாகனங்களுக்கு அனுமதி. முதற்கட்டமாக இலகுரக வாகனங்கள் சென்று வருகின்றன. வடசென்னை வளர்ச்சிக்காக 1383 கோடியில் 108 திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மக்களின் விருப்பங்களை வைத்து திட்டங்களை தீட்டி வருவதாக பெருமிதம். அரசின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால் பெஞ்சல் புயல் பாதிப்புகள் குறைந்ததாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளக்கம். அவதூறு பரப்பி ஆதாயம் தேட சிலர் மலிவான அரசியலில் ஈடுபடுகிறார்கள் என குற்றச்சாட்டு. அல்லல் படக்கூடிய மக்களுடைய வேதனைகளை அவதூறு பரப்பி ஆதாயம் தேடலாம்னு சிலர் மலிவான அரசியல்ல ஈடுபடுறாங்க. மழை காரணமாக மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்ட மக்கள் வெளியேற்றப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் புகார். இயல்பு நிலை திரும்பும் வரை மக்களுக்கான அனைத்து தேவைகளும் தடையின்றி கிடைக்க திமுக அரசு உறுதி செய்ய வலியுறுத்தல். அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்க எதிர்ப்பு தெரிவித்த விண்ணப்பம் மீது ஓபிஎஸ் உள்ளிட்டோரின் கருத்துக்களை கேட்க வேண்டும். 4 வாரத்தில் முடிவெடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உயர்நீதிமன்றம் ஆணை. கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 14 பேரை சிறைபிடித்த இலங்கை கடற்படை. 2 படகுகளையும் பறிமுதல் செய்து விசாரணை. ஹைதராபாத்தில் புஷ்பா 2 திரைப்படம் பார்க்க அல்லு அர்ஜுன் வந்தபோது கூட்ட நெரிசல். கணவர் மற்றும் குழந்தைகளுடன் வந்த பெண் உயிரிழந்த சோகம். மகாராஷ்டிர முதலமைச்சராக இன்று பதவியேற்கிறார் தேவேந்திர பட்னவிஸ். பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்கின்றனர். அசாமில் உணவகங்கள், பொது இடங்களில் மாட்டிறைச்சி பரிமாறவும் சாப்பிடவும் தடை. மீறினால் 3 முதல் 8 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை என எச்சரிக்கை. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக PSLV C-59 ராக்கெட் ஏவுதல் கடைசி நேரத்தில் ஒத்திவைப்பு. சூரிய ஆய்வுக்காக இன்று ஐரோப்பிய நிறுவனத்தின் 2 செயற்கைக்கோள்களுடன் ராக்கெட் பாயும் என இஸ்ரோ அறிவிப்பு. போதைப் பொருள் வியாபாரிகளுடன் தொடர்பு. நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் துக்ளக் உட்பட 7 பேருக்கு 15 நாள் நீதிமன்ற காவல் விதித்தது அம்பத்தூர் நீதிமன்றம்.